கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. அந்த வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் இங்கே இருக்கிற அநேகரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 4 பேர் கையை பிடிச்சாச்சு சொல்லுங்கள், பிரைஸ் லார்ட் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நீ பலம் கொண்டு திடமனதாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களை அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால அவர் இன்றைக்கி உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் மோசே மூலமாக கர்த்தர் நடத்துகிறார். மோசையினுடைய டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது மோசையினுடைய இடத்திற்கு ஒரு மனுஷனை கொண்டு வரணும். கர்த்தருடைய திட்டம் அது. அப்படி கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புறாரு. அவன் பேர் தான் யோசுவா. இந்த யோசுவா மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேக்கு அடுத்ததாக யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? யோசுவாவை ஜனங்களை நடத்தும்படியாக தெரிந்து கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு முன்னாடி நிறுத்துகிற பொழுது யோசுவாவுக்குள்ள ஒரு பயமும் கலக்கமும் வருது. எப்படி இந்த ஜனங்களை நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு 100-500 பேர் கிடையாது, ஒரு 1000 பேர் கிடையாது. அங்கே இருக்கிறது 30 லட்சம் பக்கம் ஜனங்க இருக்கிறாங்க. 30 லட்சம் பேர். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. 30 லட்சம் ஜனங்க. இந்த ஜனங்களை ஒருத்தர் நடத்தணும்னா அவனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற போலீஸ் அன்னைக்கு கிடையாதுங்க. இன்றைக்கி முதலமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, ஆனால் யோசுவாவுக்கு பாதுகாப்புலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், இன்றைக்கி இருக்கிற மிலிட்ரிஸ் அன்றைக்கி கிடையாது. கர்த்தர் ஒருத்தரே நடத்துவார். யோசுவா கர்த்தருடைய நாமத்தினால போவான், பின்னாடி ஜனங்க போகணும். இதுதான் கண்டினியூவாக நடக்கும். இந்த இடத்துக்கு கர்த்தர் யோசுவாவை கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வசனத்தை எடுத்து உபாகம் 31:23 வாசிச்சு பாருங்களேன். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி இதே சூழ்நிலையில் நாமளும் கூட இருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்களேன். யோசுவா இத்தனை ஜனங்களை எப்படி நான் நடத்த போகிற ஆண்டவரேன்னு சொல்லி பயந்த சூழ்நிலையில் இருக்கிறப்ப கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுனது போல் இன்னைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒரு சில பேர், நீங்களும் எப்படி ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போகிறேன், எப்படி ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையாக போகிறேன், எப்படி ஆண்டவரே இந்த தேவைகளை எல்லாம் எனக்கு நான் சந்திக்க போகிறேன், இன்றைக்கி நான் நிறைய தேவைகள் மத்தியில் இருக்கிறேன், நிறைய போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறேன், இதையெல்லாம் எப்படி ஆண்டவரே சகிச்சு நான் மேலே வர போகிறேன், எல்லாமே எதிராக இருக்குது ஆண்டவரே, எனக்குன்னு எதுவுமே இல்லை ஆண்டவரே, எப்படி நான் உங்களுக்காக எப்படி நான் ஜெயிக்க போகிறேன்னு நீங்கள் புலம்பி பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. யோசுவாவே, நீ பயப்படாதே, கலங்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில பிஸ்னஸ் காரியங்களில் நீங்கள் யோசிக்கலாம், எப்படி ஆண்டவரே இது எனக்கு சக்ஸஸ் ஆக போகுது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ பலம் கொண்டு திடமானதாக இரு. சில வேலை செய்கிற இடங்களில் சில டார்கெட்ஸ், சில வேலைகள் உங்கள் கையில் கொடுக்குறப்ப, எப்படி ஆண்டவரே இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண போகிறேன், எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை 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 யோசுவாவே, நீ பலம் கொண்டு திடமானதாக இரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. எப்படி ஆண்டவரை இத்தனை மனுஷங்களை நான் ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி இவங்களெல்லாம் நடத்த போறேன், எப்படி ஆண்டவரை இவங்களெல்லாம் சமாளிக்க போறேன். இல்லை இல்லை யோசுவாவே, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. கர்த்தர் அவர் காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. எதில் பலம் கொண்டு திடமானதாக இருக்க சொல்கிறாரு? யோசுவாவுடைய நம்பிக்கை மேலையா, யோசுவா மேலையா? இல்லை, யோசுவாவை எதன் மேலே பலம் கொண்டு திடமானதாக இருக்க சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் கண்டினியூஸாக வாசிங்களே. பலம் கொண்டு திடமானதாக இரு. நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை எதில் பலம் கொண்டு திடமானதாக இருக்க சொல்கிறாருன்னா, மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8வது வசனம் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சும்மா பலம் கொண்டு திடமானதா இருன்னு சொல்ல வரல. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பலம் கொண்டு திடமானதா இருக்கணும். எதில் ஆண்டவரை பலம் கொண்டு திடமானதா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையில பலம் கொண்டு திடமானதா இருக்கணும். வேத வசனத்துல பலம் கொண்டு திடமானதா இருக்கணும். ஆண்டவர் மோசேயின் மூலமாக கொடுத்த நியாய பிரமாணத்தை குறித்து கர்த்தர் யோசுவா இடத்துல சொல்றாரு பாருங்க, இதில் நீ கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் இது விசுவாசி
வாசிக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு மனுஷன் பலம் கொண்டு திடமனதாய் மாறுகிற பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை போதாதா ஆண்டவரே, இந்த ஒரு வசனம் போதாதா, கர்த்தரே என் கூட இருக்கிறாரு, அப்புறம் என்ன? இல்லை 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 யோசுவாவே, நான் உன் கூட இருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் உன் கூட இருந்தால் கூட நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தில் எப்பவும் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு நான் பேசுறது புரியுது? ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிற மனிதர்கள் தான் பலம் கொண்டு திடமனதாய் மாறுகிறார்கள். ஆமென். தாவீது பாருங்க, கோலியாத்துக்கு முன்பாக பட்டயத்தோடு போகலை. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக ஈட்டியோடு போகலை. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக கேடயத்தோடு போகலை. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி எப்படி போனார் தெரியுமா? வார்த்தையினால் போனாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கோலியாத்து தாவீதை பார்த்த உடனே அவன் எவ்வளோ அற்பமாக பேசுகிறான் பாருங்களேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:42 அப்படியே வாசிங்களே. பாருங்க, தாவீதை கண்டு அவன் எப்படி இருக்கிறான்னா, இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பாருங்க, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தாவீது அடுத்த வசனம் பாருங்க, பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு சம்பவம் பாருங்க, பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கத்தியையும் பட்டயத்தையும் கேடகத்தையும் வச்சிருக்கிற சவுல் கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சவுல் கிட்ட பட்டயம் இருக்கு, சவுல் கிட்ட கேடயம் இருக்கு, சவுல் கிட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் சவுல் பயப்படுறான். ஆனால் தாவீது கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவங்ககிட்ட பட்டயம் கிடையாது, கேடகம் கிடையாது, ஈட்டியும் கிடையாது, கூட யாருமே கிடையாது பாருங்க. ஆனால் தாவீது கோலியாத்துக்கு பயப்படலை. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சார் புரியல, யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே இல்லை, ஒருத்தன் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியை ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் முன்னாடி தாவீது எந்த தைரியத்தில் போய் நின்று இருப்பார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எந்த தைரியம் அவருக்கு இருந்திருக்கும்? ஒரே தைரியம்தான், கர்த்தருடைய வார்த்தையை அவன் பிடித்திருந்ததுனால. ஆண்டவர் பாருங்க, பட்டயத்தாலும் ஈட்டினாலும் கேடகத்தினாலும் ரட்சிப்பு வராது. அவருடைய நாமத்தை எந்த இடத்துல நாம் உயர்த்துறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள் யோசுவா, நீ பலத்தோடும் திடனோடும் இரு. நீ ஆமென். உன் கையில் கடவுளுடைய வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை நீ பயன்படுத்து, அந்த வார்த்தையை நீ விட்டுறாத. நம்ம வேதத்தை கடைசியை எப்போ வாசித்தோம் ஞாபகம் இருக்கா? கடைசியாக நீங்கள் வாசிக்கிறப்ப எந்த அதிகாரத்தை வாசிக்க ஞாபகம் இருக்கா? கடைசியாக எத்தனை நாளைக்கு முன்னாடி வேதத்தை வாசிக்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, 4 பேர் நம்ம குடும்பத்தில் மொத்தமாக 4 பேர் இருப்போமா? அதிகபட்சமாக 4 பேர் இருப்போம், இல்லை 5 பேர் இருப்போம். இந்த 5 பேரை நடத்துறதுக்கே நம்மளால் முடிய மாட்டேங்குது, திணறுறோம். 30 லட்சம் பேரை ஒருத்தர் நடத்தி இருக்கிறான் சார்.
30 லட்சம் பேர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாதாரணம் கிடையாது, சாதாரணம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, ஆட்டு மந்தையை மேய்ச்சிடலாம், மாட்டு மந்தையை கூட மேய்ச்சிடலாங்க, மனுஷங்களை மேய்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? உண்மை. மனுஷங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கிற முதலாளிகளை போய் கேட்டு பாருங்கள், சூப்பர்வைசர் கேட்டு பாருங்கள், அவங்க படாத பாடுபடுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைங்க, மனுஷங்களை மேய்க்க முடியாது. மனுஷங்களை மேய்க்கிறதுங்கிறது பெரிய விஷயம் பாருங்க. ஆனால் யோசுவா ஏதோ 100 500 இல்லை, 30 லட்சம் பேரை நடத்துகிறாரு. எப்படி நடத்துகிறாரு? கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் படித்து 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 இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஆண்டவர் என்ன இதை செய்ய விரும்புகிறாரு, ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து அப்படியே வாசித்து 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 அதை விட்டு அவனுடைய கண்ணு விலகலை, அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை விலகாமலே அதை அப்படியே நடத்திக்கிட்டு இருந்ததுனால கர்த்தர் அந்த 30 லட்சம் பேரையும் ஒருத்தர் நடத்துறதுக்கு உதவி செஞ்சாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், 30 லட்சம் பேரையே கர்த்தர் நடத்துவாருன்னா நம்ம குடும்பத்தை நடத்தாமல் போயிடுவாரா? உங்கள் தேவையை சந்திக்காமல் போயிடுவாரா? இந்த ஜூன் மாதம் நிறைய தேவைகள் இருக்கும், குழந்தைகளுக்கு ஃபீஸ் இருக்கும், நமக்கு நிறைய தேவைகள் எல்லாமே இருக்கிறது உண்மைதான். நீங்கள் நினைக்கலாம் எப்படி ஆண்டவர் என்ன சமாளிக்க போகிற? ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவருடைய வேதத்தை நம்பிக்கையோடு வாசிங்க, அவருடைய வார்த்தையை கட்டிய பிடிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார். இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கங்க. சங்கீதம் 23 சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை பலப்படுத்துறாரு பாருங்க. யோசுவாவே, அவருடைய வார்த்தையில் பலம் கொண்டு திடமானதாயிரு. வார்த்தை இல்லாதவன் தோத்துருவான். கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஜெயிக்கவே முடியாது. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அது எல்லாமே இருந்தால் கூட கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா தோத்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதுவே உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. காரணம் அதுதான் கர்த்தருடைய வார்த்தைங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. அவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா வச்சுக்கல, காற்றும் கடலும் அமைதியாகும். அவர் ஒரே வார்த்தை சொன்னால் போதும், லேகியோன் பிசாசுகள் ஓடும். பார்வோனுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது பார்வோன் அதை அசட்டை பண்ணனா, ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பார்வோனுடைய சேனைகளை கர்த்தர் நடுங்க பண்ணினார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. சொல்லுங்க, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு. நான் அவருடைய வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் சரி, எந்த கவலையின் மத்தியில் இருந்தாலும் சரி, நான் அவருடைய வார்த்தையை நம்புறேன். அவருடைய வார்த்தையை நம்புகிற என்ன கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சாலமோன் சொல்றாரு, அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் செய்து முடிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து. நல்ல விசுவாசத்தோடு அப்படியே அப்பா சமுத்திரம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே அப்பா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா, நீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வார்த்தையை பிடித்துக்கொள் யோசுவா. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட வர்றப்ப அதை விட்டுறாதீங்க, அதை பிடிச்சுக்கங்க, அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க.
ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளே தான் உங்களுக்கான ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு புரியுதே? நம்புறீங்களா? ஆமே. அன்னாள் குழந்தை இல்லைன்னு அழுகிறா, ஆலயத்துக்கு வந்து அழுகிறா, வெளியிலிருந்து அழுகிறா, ஆலயத்துக்கு வந்து அழுகிறா. பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கோயிலாக போய் அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சர்ச்சாக வந்து அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? ஏன்னா வார்த்தை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பாருங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் காலையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறப்ப நம்பிக்கையோடு வாசிங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையின்படி செய்வார்னு சொல்லுங்க. இரவு தூங்கும் பொழுது நம்பிக்கையோட வேதத்தை எடுத்து வாசிங்க. உங்கள் கண்கள் அதை விட்டு பிரியாதிருப்பதாக, உங்கள் வாயிலிருந்து அந்த நியாயப்பிரமாணம் விலகாதிருப்பதாக. காரணம், நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டே வருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி வார்த்தையை கொடுத்து கர்த்தர் யாரை பலப்படுத்துறாரு? யோசுவாவை. சொல்லுங்க, யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்துறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த யோசுவாங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தினாராம். 30 லட்சம் பேரை சமாளிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு மனுஷன் போதும். சொல்லுங்க, 30 லட்சம் பேரை சமாளிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் போதும். 30 பேரை மாத்திரம் சமாளிக்கிறது இல்லை, சுத்தியில் இருக்கிற ஜனங்களையும் சத்துருக்களையும் சமாளிக்கிறதுக்கு இந்த ஒருத்தன் போதும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மீதியானியர், பெலிஸ்தியர், மோவாபியர், நிறைய பேர், நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையும் யார் தான் சமாளிக்கணும்? யோசுவா. அவங்களையும் யோசுவா தான் சமாளிக்கணும், இவங்களையும் யோசுவா தான் சமாளிக்கணும், உள்ளுக்குள்ளேயும் யோசுவா தான் சமாளிக்கணும், வெளியையும் யோசுவா தான் சமாளிக்கணும். இப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புனாராம். சொல்லுங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புறாரு. இந்த ஒரு மனுஷன் எழுந்திருச்சதுக்கு அப்புறமா சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுனாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்களாம். ஆண்டவர் எழுந்தருளுவார் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் நினச்சிக்க கூடாது கர்த்தர் டைரக்டாக இறங்கி வந்து அப்படி எழுந்தருளுவார். அப்படி கிடையாது. அதுக்கு பேர் எழுந்தருதல் இல்லை. அப்படி வரமாட்டார் ஆண்டவர். எப்படி வருவார் தெரியுமா? உங்கள் மூலியமா என் மூலியமா எழுந்தருளுவார். எழுந்தருளுவார் அப்படிங்கிறதுனால ஆண்டவரே எழுந்தருள மாட்டார். யாரை வச்சு எழுந்தருளுவார்? என்னை வச்சு எழுந்தருளுவார், உங்களை வச்சு எழுந்தருளுவார். ஒரு மனுஷனை எழுப்புறாரு பாருங்க. ஒரு மனுஷன் எந்திரிச்சா போதும், சத்துருக்கள் ஓடுவாங்க. நான் சொல்லட்டுமா, உங்கள் சொந்தங்களில் பந்தங்களில் ஏன் கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஏன் இஸ்ரவேலில் 30 லட்சம் ஜனங்க இருக்கிறப்ப ஏன் யோசுவாவை மாத்திரம் கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாரு? ஏன் யோசுவாவுக்கு மட்டும் இந்த வார்த்தை வருது? ஏன் யோசுவாவை மட்டும் கர்த்தர் பலப்படுத்து? ஏன்னா யோசுவா தான் தரிசனம் உள்ள மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் ஆகாதவங்களா இருக்கலாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் ஆகாதவங்களா இருக்கலாம். உங்கள் கணவருக்கும் மனைவிக்கும் கூட நீங்கள் ஆகாதவங்களா இருக்கலாங்க. உங்கள் நண்பர்கள் உங்களை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போகலாங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் கூட உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகலாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே தான் தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அதனால தான் கர்த்தர் கொண்டு வராரு. அதனால தான் உங்கள் கூட கர்த்தர் பேசுகிறாரு. எத்தனை பேர் இருக்கிறாங்களே உங்கள் சொந்தத்தில் பந்தத்தில், நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். எத்தனை பணக்காரங்க இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை. படித்தவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, அறிவுள்ளவங்க இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருந்தோம். ஏன் ஆண்டவர் என் கூட பேசுறீங்க? யோசுவாவே, உன் மேலே தான் யோசுவாவே தரிசனம் இருக்கு. அதனால தான் கர்த்தர் உன் கூட பேசுகிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் என் கூட பேசுறீங்க ஆண்டவரே? ஏன்னா நீ எழுந்திருச்சா அத்தனையும் அடங்கிரும். உன்னை எழுப்புறதுக்காக தான் கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நீ எழுந்திருக்கணும். உன் மேல தரிசனம் இருக்குது. அது மற்றவங்க பார்வையில் அற்பமா இருக்கலாம். உங்களை பார்க்கிறவங்க இவன்லாம் ஒரு ஆளான்னு கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்களோ பார்க்கலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறாருன்னா, நீங்க தான் ஜனங்களை நடத்துகிற தரிசனம் உள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. நம்புறீங்களா? சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்காக கர்த்தர் கொண்டு வரலங்க. ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துகிற அபிஷேகம் உங்க மேல என் மேல இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாக்க. ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் நடத்துகிற ஒரு வல்லமையை யோசுவா மேல வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கூட கர்த்தர் பேசல. நீங்க ஏலி சாமுவேல் அந்த சம்பவங்களை பார்க்குறப்ப 2 பேருமே சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, சாமுவேலோடு கூட பேசுகிறாரு, ஏலி கூட பேச மாட்டேங்கிறாரு. இப்போ நான் உங்கள் கூட பேசுனேன்னா, உங்கள் கூட நான் பேசுகிறேன், இன்னொருத்தர் கூட நான் பேசலை அப்படின்னா, இப்போ நான் உங்கள் கூட பேசுகிற சத்தமாச்சு இன்னொருத்தவங்களுக்கு கேட்கணும்ல. இப்போ உங்கள் கூட பேசுகிறேன், உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எப்படினாலும் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆனால் கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார், இருதயத்திலிருந்து இல்லை, காது நம்ம பேசுகிற மாதிரி பேசினாராம். ஆனால் சத்தம் ஏலிக்கு கேட்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கூட கர்த்தர் பேசுறது இல்லை. எல்லாரும் கூட கர்த்தர் பேசுறது இல்லை. யார் கூட கர்த்தர் பேசுகிறாங்களோ அவங்க மேலே தரிசனம் இருக்குது. சர்ச்சிலேயே நிறைய பேர் உட்காந்துருக்கலாம், 1000 பேர் கூட உட்காந்துருக்கலாம். எல்லாரும் கூட கர்த்தர் பேச மாட்டார். ஆனால் கர்த்தர் இருதயத்தில் பேசுகிற உணர்வு யாருக்கு வருதோ அவங்கள கர்த்தர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் கர்த்தர் எழுப்புறாரு? ஏன்னா உங்கள் மேலே தான் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தையே வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை எடுத்து வாசிங்களே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்திலேருந்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதட்சிணமான தரிசனம் இருந்தது இல்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் 2 பேருமே எங்கே தான் இருக்கிறாங்க? சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள். பாருங்க, கர்த்தர் சாமுவேல் கூட பேசுறத ஏலிக்கு கேட்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கேட்கல? ஏன்னா ஏலி மேலே தரிசனம் இல்லை, சாமுவேல் மேலே தரிசனம் இருக்கு. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், என் கூட கர்த்தர் பேசிட்டு இருப்பார், இன்னொருத்தவங்க கூட பேச மாட்டார். உங்கள் கூட கர்த்தர் பேசிட்டு இருப்பார், இன்னொருத்தவங்க கூட கர்த்தர் பேச மாட்டார். உங்கள் கூட கர்த்தர் பேசுகிறாருனாலே நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னு அர்த்தம். உங்களை எழுப்புறாருனாலே புரிஞ்சுக்கங்க, உங்கள் மேலே கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தேடி வருதுனாலே நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். கர்த்தர் என்னை எழும்ப பண்ண போகிறார். நான் எழுந்திருக்கிற வரைக்கும் பிசாசுகள் ஆடும். நான் எழுந்திருக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். நான் எழுந்திருக்கிற வரைக்கும் சில மனிதர்களுடைய கைகள் என் மேலே ஓங்கி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எழுந்திருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் சண்டை வருது, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வருது. ஏன்னா நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வசனத்தில் எழும்பாமலே இருக்கிறீங்க.
ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் எழும்புகிற பொழுது தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசுவா எழுந்திருக்கிற வரைக்கும் தான் சத்துருக்கள் ஆட்டம் போடுவாங்க. யோசுவா எழுந்திருச்சுட்டா அதுக்கப்புறம் சத்துருக்களால் ஆட முடியாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கிதியோன் எழுந்திருக்கிற வரைக்கும் தான் மீதியானியர்கள்லாம். கிதியோன்கிற ஒரு மனுஷன் எழுந்திருச்சா போதும், மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மனுஷர்களை முறியடிக்கிறது போல கர்த்தர் முறியடிப்பாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே ஆவியே ஆவியே. அப்படி அப்பாவை பார்த்து அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் அவன் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனாதான் கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. ஆமென். அந்த ஒரு மனுஷனா கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. நீங்க எழுந்திருக்கிற வரைக்கும் எல்லாமே தலைகீழா இருக்குது. ஆனா நீங்க எழுந்திருச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கர்த்தர் மாத்துறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் பிசாசு நீங்கள் எழுந்திருக்க விடாதபடிக்கு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், பாவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நீங்களே பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த பாவத்தை திரும்ப திரும்ப பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மட்டும் எழுந்திரிச்சிடவே கூடாதுன்னு சாத்தான் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மட்டும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இன்னையோடு விட்டுறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளே எழும்புற ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சு நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக எழுந்திருப்பீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சத்துருவனுடைய கிரியைகளை தேவன் வேரோடு பிடுங்கி போட்டுருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தான் சர்ச்சுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வராரு. அதுக்காக தான் சர்ச்சுக்கு கொண்டு வராரு. தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே வருகிற பொழுது, தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே வருகிற பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுது பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது சிஸ்டர்? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் என்னை பலம் கொண்டு திடமனதாக இருன்னு சொல்கிறாரு. ஏன்னா என் மேலே தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னை கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இத்தனை லட்சம் ஜனங்க மத்தியில் ஒன்றுமே தெரியாத என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் ஆண்டவரோ என் இருதயத்தை மாத்திரம் பார்க்குறாரு. நான் யார், நான் எப்படிப்பட்டவன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்னை தேடி வந்து தெரிஞ்சுக்கிட்டார். சொல்லுங்க, தேடி வந்துட்டாரு. என் கையை பிடிச்சிட்டாரு, என்னை விடாமல் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. இந்த சத்தத்தை அதனால தான் உங்கள் காதுகள் கேட்க ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு.
சொல்றாரு, நீங்க கர்த்தருடையவர்கள், நீங்க உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்க கர்த்தரை நம்பி கர்த்தரை பிடிச்சு இயேசுவேன்னு கூப்பிடுகிற பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.